இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியாகி தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் மதுரையில் முதல் நாள் முதல் காட்சியின் கமெண்ட் இதோ. ஆமா, ஜி பிரசாத் இல்லங்க, எந்த பிரகாசா இருந்தா தலைதாங்க. அவர் ஃபேன் பாய்லாம் இல்ல, அவர் பிறக்கும் போது அஜித் ஃபேன் பண்ண மாதிரி அப்படி நம்ம ஒன்று நினைச்சு உள்ள போனா அது வேற மாதிரி இருக்கு. இப்படி வந்தா இப்படிதான் இருக்கும், அஜித் படம்னா இப்படிதான் இருக்கும். நாங்க என்னைக்கு பிரவாசில் வச்சு பார்த்துருக்கோம். நாங்க என்ன விஜய் ஃபேன்ஸா? வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நான் இவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட்டு ஒரு ஃபேன் பாயாக வந்து ஆதிக்கு வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் செதுக்கிருக்கிறா. அப்படி இப்போ வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு வர வேண்டியது. பொங்கலுக்கு வந்திருந்தால் இன்னும் பெரிய லெவல் ட்ரீட்டாக இருந்திருக்கும். பட் தலை சொன்ன மாதிரி தான், எங்கள் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் அது பொங்கல் தீபாவளி எல்லாமே. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி சாங்ஸை விட அதிகமாக சூப்பராக வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறா. அப்படி செகண்ட் ஹாஃபில் வேறு லெவல். நிறையா வந்து இடையில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சொன்னால் எப்படி நீங்களே போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ப்ரோ தரமாக இருக்குது ப்ரோ. அந்த இடையில ஒரு சாங் வரும், அது சொன்னோம்னா நல்லா இருக்காது. இன்னொரு விஷயம் எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் வந்து சகலகலா வல்லவன் படம் நம்ம கமல் சாரோட படம். அதுலேருந்து இளமை இதோன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, மாஸ் சீன் வேறு லெவலில் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ், பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. அந்த மாதிரி இளையராஜாவோட சாரோட அந்த பீட்லாம் உள்ள இடையில வருது. கிளைமேக்ஸில் கூட அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ரொம்ப வைப்பாக இருக்குது படம். பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வைப்பு தான். அது அன்எக்ஸ்பெக்டட் வைப்பு, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தலை ஃபேன்ஸை விட எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். கேரியர் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. இது ஆதிக் ரவிச்சந்திரனோட பெஸ்ட்டு படமாக அது இருந்துச்சு. இது கேரியர் பெஸ்ட்டாக இருக்கும். மார்க் ஆண்டனியோட இது வந்து கேரியர் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதில் ஆதி இல்லை ஒரே செகண்ட் அடுத்த அஜித் ஆதி கூட பண்ணலாம். நீங்கள் கேட்டீங்களா மார்க் ஆண்டனி கேரியர் செட் பண்ணாப்புல ஆதிக்கு. இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதை எப்படின்னா படத்தில் வேதாளம் படத்தில் வந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருக்கும், ஃபேன்ஸுக்குன்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து சில சீன்ஸ் வரும். இந்த படமே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அதான் ஆதிக்கோட ஃபேன் பாய் சம்பவம். சீரியஸாக இப்போ அஜித்தை பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்காத நியூட்ரலாக கூட சில சீன் டெலிவேஷன் கை தட்டுவாங்க. அது ஆதிக்கோட சம்பவம். கண்டிப்பாக ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஆதிக்கு வந்து இன்னொரு தடவை ஆதிக்குன்னு மட்டும் இல்லை, கண்டிப்பாக தலையோட ஃபேன்ஸ் எல்லாம் இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்ன இருக்குது. அப்போ தலையோட ஃபேன்ஸ்லாம் வச்சு தலையை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குன்றது இந்த படம் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள். அவர் கண்டிப்பாக இன்னொரு படம் ஆதிக்கோட பண்ணணும். ஆதிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தலை ஃபேன்ஸோடையும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பேசியிருப்பாப்ல இல்லைண்ணா அர்ஜுனா அவனை பார்த்து வாலி படம் பார்த்துருக்கியா நீ? அப்போ பிறந்திருக்கவே மாட்டா. டைலாக்னா அப்படி டைலாக் மிரட்டியிருக்காப்ல. படம் மிரட்டியிருக்காப்ல ப்ரோ. மார்க் ஆண்டனியோட இந்த படம் சும்மா தூக்கி சொறி இருக்காப்ல. அப்படி ப்ரோ விஜயே ஓட்டியிருக்காரு ப்ரோ. எனக்கு இது நான் கில்லி படத்தில் சொல்லுவாள் திருசா, எனக்கு பேல்பூரி சாப்பிடும் போல அதே சீடே ஓட்டியிருக்காப்ல. தலைவன் மிரட்டியிருக்காப்ல. படம் பிச்சை எரிஞ்சிருக்காப்ல. இப்படி எடுத்திருந்தா நாங்கள் எடுத்திருந்தா இப்படி எடுத்துருப்போம். எல்லாமே அப்படி எடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் ஃபேன்ஸ் டைரக்ட் பண்ண படம் மாதிரி இருக்குது. நார்மல் டைரக்ட் மாதிரி இல்லை, ஃபுல் ஃபேன்ஸ் எடுத்த படம் மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் என்ன இது, ஃபுல் படத்தை பாருங்க அப்புறம் பேசுங்க. பேசுறதுக்கு படம் வேற லெவலு. எங்க தலைவர் ஆக்டிங் அவர் பார்த்தாலே போதுங்க. அவர் மிரட்டி கூஸ் பம்ப்ஸ் தான். படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். தாராளமா ஃபேமிலியாவே வரலாம். ஃபேன்ஸுக்கு 100% இது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அஜித் படம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாமே சாங்ஸ் தாங்க, பேச்சு மியூசிக் தாங்க மிரட்டி. ஆமா, ஜி பிரசாத் இல்லங்க, எந்த பிரகாசா இருந்தாலும் தலைதாங்க. அப்படி சொல்லவே முடியாது. எல்லாமே அப்படி சொல்லவே முடியாது. எல்லாமே நல்ல சீன். வேற லெவல் படம். படத்துல ஒரு சீன் மதுரைன்னு சொல்லுவாங்க. மதுரைக்காரங்க ஃபுல்லா கொள்ளரிச்சு போச்சு. பெருமை. படம் வந்து பக்கா ஃபேன் பாய் படம். லோகேஷ் எடுத்தார் விக்ரம் படம், கமலுக்கு பேட்டை எடுத்தார் கார்த்திக். அதெல்லாம் விட தூக்கி சாப்பிட்டார் ஆதிக்கு. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இல்லை, படமே கூஸ் பம்ப்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கேரண்டியாக எந்த பஞ்சாயத்தில் பெஸ்ட்டு என்ன சொல்கிறது. நாங்களாம் ஃபேன் பாய் தான். ஆனால் ஆதிக்கு வந்து அஜித் வெறியராக இருந்தாப்புல
உண்மையிலே படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு எலிவேஷன் சீன் வரும். இதை மாதிரி ஒரு பெஸ்ட் படம் இதுக்கப்புறம் ஆதிக்க நினச்சா எடுக்க முடியுமான்னு தெரியல அந்தளவுக்கு. எங்கள் படம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன், தலை இன்ட்ரோலேருந்து கடைசி முடியும் ஜிபியு டைட்டில் கார்டு வரைக்குமே படம் கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. எங்கேயுமே லேக் ஆகல. அதாவது படத்தில் சம்பவம் இல்லை, படமே சம்பவம் தான். அதாவது இல்ல ஃபேன் பாய் படம் இல்ல, ஃபேன் பாய் படம் எப்படின்னு நான் சொல்றேன், ஆதிக்க பார்த்து கத்துக்குங்க. அது நாங்களாம் உண்மையிலே ஃபேன் பாய் தான். ஆனால் ஆதி கால் தூதிக்கு சமம். அவர் ஃபேன் பாய்லாம் இல்லை, அவர் பிறக்கும் போது அஜித் ஃபேன் பண்ண மாதிரி அப்படி இருந்ததாப்புல. சீரியஸாக படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை. ஃபஸ்ட்டு அஜித்தோட இன்ட்ரோ, அதாவது சில சீன்ஸ் எலிவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த கேஜிஎஃப்ல சில சீன்ஸ் பார்க்குற மாதிரி அதில் சில சீன்ஸ் வரும். இந்த படமே கேஜிஎஃப் அந்த எலிவேஷன் தான். இல்லை அந்த தலையோட ஆக்டர்லாம் எங்க தலை குட்டு பேடு அக்லியா இருக்க தேட்டரே ஃபயர். சரிங்களா? படம் அதாவது எப்படியே பேச முடியும் ஏங்க, நமக்கு பேசும்போது எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு அது படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்ல தேவையே இல்லை. தலை வந்துட்டா திரையில சிலிபிலிட்டிக்க மொத்தம் அளவுக்கு சேர்த்துட்டாப்புல. அது போதும் எங்களுக்கு. படத்தை தேட்டரில் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. பில்லா அதுக்கப்புறம் பழைய அமெரிக்கன் படத்தெல்லாம் கம்பைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, அந்த சீன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு ப்ரோ? எல்லா சீனும் அந்த படத்துக்கு எப்படி வைப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தை ஃபுல்லாக கலந்து மிரட்டி இருக்காப்புல. ட்விஸ்ட் இருக்கு அந்த படத்துல. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. ட்விஸ்ட்டு ஃபுல்லாக நிறையா இருக்குது. லட்ரோ சாங் ஃபுல்லாக தரமாக இறக்கியிருக்காப்புல. லட்ரோ சாங் இந்த விக்ரமோட பாட்டெல்லாம் கொளுத்திருக்காப்புல. சண்டை எல்லாமே மிரட்டியிருக்காப்புல. அந்த அனிமேஷன் சீன்னா அந்த மார்க் ஆண்டனி படம் பார்த்துருப்பீங்க, அந்த கார்த்தியை வச்சு இன்ட்ரோ விடுவோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்ட்ரோல் தரமாக இருக்குது. எல்லாமே கொளுத்திருக்காய் மனமாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்க படம். அஜித் படம் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் அஜித் கேரியர்லே ரொம்ப மிகப்பெரிய படமாக இருக்குது. அது படம் எடுத்த டைரக்டர் வந்து அஜித்தோட மிகப்பெரிய தீவிர ஃபேனா. அப்படியே செதுக்கியிருக்காப்புல. நம்ம ஒன்று நினச்சி உள்ளே போனால் அது வேற மாதிரி இருக்குது. அவர் நம்மளோட எதிர்பார்த்தோட நிறையா பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காப்புல. ஒன்று சீட்டில் உட்காரே முடியல, எல்லா சீனுமே செதுக்கியிருக்காப்புல. இன்டர்வல் சீனு, கிளைமேக்ஸு, தலை என்ட்ரன்ஸு, பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாட்டு அதான் சொல்கிறேன். இப்போ சீட்டில் உட்காரவே முடியாது. அடிப்பாட்டு தான். அந்த அனிருத் பாட்டின ஓப்பனிங் சாங்லாம் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே எந்திச்சு ஆடிடுவோம். அந்த மாதிரி இருக்குது பாட்டெல்லாம். தீ மியூசிக்கெல்லாம் அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. டைரக்டர் படத்தை எப்படி பண்ணியிருக்காரு உங்களோட கண்ணம்? அதான் கதையாகவும் கொண்டு போயிருக்காரு, ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து யாருக்குமே பிடிக்கான்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் அந்த அளவுக்கு இருக்குது. செதுக்கிட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே அஜித்தை வச்சு யாரும் படம் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நினச்சதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இருக்குது ரொம்ப. அதாவது என்னென்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பயங்கரமாக இருக்குது. தொண்டை வலிக்குது பயங்கரமாக கத்தி. படம் பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு தலையோட ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனு ஒன்று செதுக்கி வச்சிருக்காரு. இல்லை இந்த மங்காத்தாவோட எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. அது கூட எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காப்ப. டேரக்டர் வேற லெவல், சூப்பராக எடுத்துக்காரு. சூப்பராக இருக்கும். சங்கரோட பண்ணனே ரொம்ப ஆசை எல்லாருமே. சிவா கூட மட்டும் பண்ணலாம், எங்களுக்கு போதும். சிவாவோட 4 படம் போதும் ப்ரோ. உண்மையிலே படம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. டைரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. அத்திக் மாதிரி ஒருத்தர் இதுக்கப்புறம் எப்படி இன்னொரு ஃபேன் பாய் வரணும் இந்த மாதிரி. இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு நாங்கள் வந்திருக்காரு. இப்படி வந்தால் இப்படி தான் இருக்கும். அஜித் படம்னா இப்படி தான் இருக்கும். இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. அது லைட்டாக வருத்தம் தான். அந்த விடாமுயற்சியாலே லைட்டாக எங்களுக்கு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க சீட்டில். இந்த படத்தில் எதுக்கு சீட்டில் உட்கார, நீ வந்து ஆடு அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. யாருமே எந்திரிக்கல. ஃபைனல் முடிகிற வரைக்கும் நாங்கள் என்னைக்கு ப்ரோ வாசலில் வச்சு பார்த்துருக்கோம். நாங்கள் என்ன விஜய் ஃபேன்ஸா? 1000 கூட 2000 கூட தேவையில்ல. ஃபேன்ஸை திருப்திப்படுத்திட்டாரு. அவ்வளோதாங்க. படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா பேருக்குமே பிடிக்கும். அல்டிமேட் சூப்பராக பார்க்கலாம். குட் பேட் அக்லி தான் பட்டம் செம்மையாக இருக்குது. அஜித் மிரட்டி விட்டுருக்காப்புல. விடாமுயற்சியில் விட்டதை இதை பிடிச்சிட்டாப்புல. இனிமேல் அஜித் தான் எங்களுக்கு. அஜித் தான் உலகம். அஜித் தான் எப்போவுமே. அந்த பாட்டு வர்ற சீன் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சிம்ரனுக்கு ஒரு இது கொடுத்துருக்காப்புல. அந்த சீனு செம்மையாக வந்து இருக்கு. செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு.